பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். பாரு 3 பேர் எப்படி தூங்குறாங்கன்னு. ஆமா நான் பாருண்ணா, அப்படி படுக்க வச்சுட்டா போதும்ண்ணா, நல்லா தூங்குறாங்கண்ணா. ஆனா என்னன்னா அவங்க இன்னும் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா என் குழந்தைய பார்க்க கூட வர மாட்டேங்கிறாங்க. ஏ லூசாடி, அவங்க தான் போனே எடுக்கலையே. அதுதான் ஏன் கேக்குறேன், போன் எடுத்தா தானே என்னால சொல்ல முடியும். அதுக்கு போன் ஆன்ல இருக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. 1 வீக் ஆயிருச்சுடி. அவங்க தான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்களே, மழை டைம்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? அப்புறம் எப்பதான் எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு நாங்க சொல்ல முடியும்? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க நாங்க வரதுக்கு எப்படியும் ஒரு 5-6 நாள் ஆகும்னு. சொல்லி முடிச்சுட்டு உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றதுக்குள்ளேயே உங்க போனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிங்கோ போல ஒண்ணும் போகல. எல்லாரும் ஒன்னா தானே இருக்காங்க, எல்லாரும் நல்லபடியா தான் இருப்பாங்க. கவலைப்படாதடி, சீக்கிரம் வந்துருவாங்க. நானும் பாக்குறேன் சீக்கிரம் வராங்களா இல்லையான்னு. அதெல்லாம் வந்துருவாங்க. என்னடா அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருக்கா? ஆமா ஜீவா, நமக்கு குழந்தை பிறந்திருக்கு. அம்மா அப்பா அத்தை மாமா கிட்ட எல்லாம் தூக்கி கொடுக்கணும்ல. ஆனா அவங்க பார்க்க வரல. வேணான்னு நம்ம போலாமாண்ணா? நீ என்ன லூசா? இப்பதான் உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சௌமியாவே எங்கேயோ டிராவல் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல உன்ன வேற யாரையும் குழந்தைய வச்சுட்டு இங்க என்ன மழை அடிக்குது தெரியுமா? இங்க நானே டிராவல் பண்ண கூடாது. உனக்கு குழந்தை பிறந்து 1 வீக் தான் ஆச்சு. மேடம் டிராவல் பண்ண போறீங்க, ஏதாவது சொல்லிட போறேன்டி. அவங்களே வருவாங்க, ஓடி போயிட மாட்டாங்கடி. இல்ல அவங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான் இருக்கு. அவங்களும் சொல்றாங்க பேரம்பத்திய பார்க்காம என்னால இருக்க முடியலன்னு. என்னடி பண்ண முடியும்? சொல்ல போறதுக்குள்ள கால் கட் பண்ணிருச்சு. திரும்பி கால் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அங்க டவர் ஏதாவது கிடைக்காம கூட இருக்கலாம்ல. ஆமாண்டாமா, இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் போறதுக்கு வந்துருவாங்க. இல்ல நான் குழந்தை பிறந்தது சொல்லாம இருக்கமே, அது தப்பு இல்லையானா? ஏண்டி அது நம்ம மேல தப்பே இல்லடி. போன் போகல அவ்வளவுதான். அதே பெரிய நம்ம மேல தப்பாகும். கரெக்ட் தான். இருந்தாலும் எனக்கு பொண்ணு பிறந்திருக்குல்ல. அங்க மட்டும் என்ன பையனாமா சொன்னோம்? நான் காமெடி பண்ணாத, நான் பார்க்க வரணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கேன். நானா அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டாங்க குழந்தை பிறந்த உடனே பார்க்கணும். அதுவும் பிரியா ஐஷுலா அவ்வளவு ஆசைப்பட்டாங்க. இப்ப எனக்கு குழந்தை பிறந்து 1 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் நான் சொல்லாம இருக்கேன். சொல்லாம நீ இல்லம்மா, சொல்ல முடியல அவ்வளவுதான். அதை விட்டு நீ சொல்லலன்னே உட்காந்துட்டு இருக்காத. இங்க நம்ம ஒண்ணும் சொல்லாமலாம் இல்ல. அங்க இருந்து கால் வர மாட்டேங்குது, இங்க இருந்து கால் போக மாட்டேங்குது. அவங்க நல்லா இருக்காங்கன்னு தான் 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுல. இப்போ குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாலும் மடமடன் கிளம்பி வருவாங்க. மழை பெய்யுது, அங்கங்க மரம் விழுகுது, இந்த டைம்ல எதுக்குன்னு சொல்லிதான். ஆமா அதுவும் கரெக்ட் தான். அவங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்தாலே போதும். நீதான் சொல்லன்னு வருத்தப்படாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சௌமியா சொன்ன மாதிரி உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா அங்க டக்குன்னு கிளம்பி வருவாங்க. அங்க வேற அவ்வளவு மழை அடிக்குதாண்டா. நீ எதுவும் வருத்தப்படாத, அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. சரியா? உனக்கு ஒன்னும் இல்ல, நல்லபடியா இருக்கல்ல. அப்புறம் என்ன, நீயும் குழந்தையும் ஹெல்த்தியா இருக்கீங்க. கவலைப்படாதடா, சீக்கிரம் வந்துருவாங்க. சரியா? சரிண்ணா. அதுவே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காத. இல்ல நம்ம சொல்லலையே இன்னும், அதுதான் ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. மத்தபடி ஒண்ணுமே இல்ல. நம்ம மறைக்கணும்னு மறைக்கல, சும்மா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காது. ஏற்கனவே மேடம் உடம்புல சத்து இல்லையா, இதுல உட்காந்து எதையாவது யோசிச்சுட்டு இருப்பேன். மண்டைய கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீயா விடு. சரியா? சரிடி. ஆமா ஜீவனா, உன் பொண்டாட்டி போய் தூங்கலையா? அவ எங்கம்மா தூங்குறா? தூங்க சொன்ன தூங்கலன்னு சொல்லிட்டா. என்னடி பாப்பா தூங்கும் போதே நீ தூங்குனதானே, போய் தூங்கலாம்ல. ஹலோ நான் என்னமோ நைட் எல்லாம் முழிச்சிருக்கிற மாதிரி தூங்க சொல்றேன். ஆமாமா, நீ எங்க முழிச்சிருக்க? ரொம்ப பேசாத. நான் தூங்கிடுறேன். ஜீவா தான் குழந்தைய பாத்துக்கிறாரு. அப்புறம் எங்க இருந்துட்டு எனக்கு காலையில தூக்கம் வரும்? நீயே சொல்லு. அது எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வராது உங்களுக்குலாம். சரி ஓகே, நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க போங்க. அதான் குழந்தைங்க தூங்குறாங்கல்ல, நீங்க போய் தூங்குங்க போங்க. ஆமா அன்பு சௌமியா, நீங்க போய் தூங்குங்க. நைட்ல இருந்து வேற முடிச்சிட்டு தானே இருக்கீங்க, நீங்க போங்க. இல்ல ஜீவா, பெருசா தூக்கம் வரல ஜீவா, அதான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம். 2 பேரும் பாருங்க எவ்வளவு கியூட்டா தூங்குறாங்கன்னு. நைட் எல்லாம் முழிச்சிருந்து உங்களை இன்சப் பண்றாங்க, காலையில நல்லா தூங்குறாங்க பாரு. என்னமா பண்றது, குழந்தைங்கனாலே இப்படி தானே. நைட் எல்லாம் எங்க தூக்கத்தை கெடுத்துட்டு காலையில அவங்க நல்லா தூங்குறாங்க. அதான் சொல்றேன், கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. எனக்கெல்லாம் தூக்கம் வரலப்பா. தூக்கம் வந்தா நான் போய் படுத்திருப்பேன். எனக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்னு. என் மருமக வேற நல்லா தூங்குறா. பாரு என் மருமக எவ்வளவு கியூட்டா படுத்து தூங்குறான்னு. சொல்லுவே, நீ ஏன் சொல்ல மாட்டே? ஆமாண்டி, அவ்வளவு கியூட்டா தூங்கிட்டு இருக்காங்கடி. ஆஹா, நல்லா சொல்லுவே நீ. இப்போ உனக்குலாம் அது தெரியாது. ஆமாதே நண்பு. ஆமா. அது பாரு, உன் அண்ணனே சொல்லிட்டான். என் அண்ணன் நீ எதை சொன்னாலும் ஆமா சமிதா போடுவான். ஓய், என்னம்மா பேசுற அண்ணன? அது நான் இப்போ ஜீவா கிட்ட நான் சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவான். அது நான் மரியாதைன்னு தானே சொன்னேன், மத்தபடி ஒண்ணுமே இல்லனா. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நான்
எதுவும் தப்பா சொல்லலனா. நான் தப்பா சொன்ன மாதிரி உனக்கு தோணிருச்சுனா நான் தப்பா சொல்ல. உனக்கு தப்பா தோணி இருக்குனா. மேபி நீ அந்த மாதிரி நினைக்கிறேனா. என்னம்மா தங்கச்சி நீயே அசிங்கப்படுத்துற? ஐயோ அண்ணா, நானா வாண்டட வந்து வாயை கொடுத்தேன். நீயா தானே கொடுத்த? அப்ப வைஃபுக்கு சப்போர்ட் பண்ண தலையாட்டி பொம்மைங்கற. நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ அப்படிதான் சொன்ன. அப்போ ஏனனும் அப்படிதானே? ஆஹா. ஆமா, முதல்ல உங்க சண்டையில எதுக்கு என்னையும் அன்பையும் இழுக்கிறீங்க? நீங்க வேணா சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அதுக்கிடையில ஏமா எங்களை இழுக்கிறீங்க? அதெல்லாம் அப்படிதானா? நீ கண்டுக்க கூடாது. நாங்க இடையில யார வேணாலும் இழுத்து போடுவோம். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணுமோ நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். என்ன ஸ்னேகா, கரெக்ட் தானடி? அப்புறம் நம்ம மட்டும் சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி? இடையில இவங்களே புடிச்சு இழுத்து போடணும்ல. அப்போ ஏனனும் அப்படிதான் நீ ஒத்துக்கிற. ஆமாண்டி, அது தலையாட்டி பொம்மை கிடையாது. பொண்டாட்டி சொல்றது எல்லாத்தையும் கேக்குறாங்கன்னா பாசம் கூட வச்சுக்கலாம், காதலன்னு வச்சுக்கலாம். ஆஹா, உன் அண்ணன் சொன்னா அது தலையாட்டி பொம்மை, அதே ஏன்னு சொன்னா பாசமா? இப்ப ஏனனே அப்படிதானே சொல்றேன். ஏனனும் பாசத்தால சொல்றாருன்னு தானே நான் சொல்றேன். என்னன்னா நான் சொன்னதுல உண்மைதானே? ஆமாடா, நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். என் தங்கச்சி சொல்றது ஏதாவது தப்பா போகுமா? டேடி, உன் தங்கச்சி தானே இப்ப சொன்னா நீ தலையாட்டி பொம்மைன்னு சொல்லிட்டு. ஐயோ அண்ணா, பாருண்ணா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள எப்படி சண்டையை முட்டுறான்னு. அதான் பாருமா. ஓ, நான் சண்டையை முட்டுறேன். நல்லா இருக்குடி ஸ்னேகா உனக்கு. சும்மா விளையாட்டுக்கு இப்படியே கத்திட்டு இருந்தோம்னா 3 பேர் எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருவாங்க. நம்ம இப்படி சண்டை போட்டுட்டு கத்திட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான். ஏன்னா 3 பேர் முழிச்சுட்டாங்க. ஒருத்தர் இருந்தா சமாளிக்கலாம், ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அழுந்தாங்க நம்மளால சமாளிக்க கூட முடியாதுப்பா. அதுக்கு நம்ம சண்டைய ஓர வச்சுட்டு கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்துடலாம். ஏன்னா ஒரு குழந்தை அழுகிறத பார்த்து இன்னொரு குழந்தை அழுகும். இப்படியேதான் போயிட்டு இருக்கும். ஒருத்தர் அழுதாலே நமக்கு அதெல்லாம் தாங்காது. இதுல 3 பேர் சேர்ந்துனா வாய்ப்பே இல்ல. அதனால நம்ம சண்டையை தயவு செஞ்சு ஓரம் கட்டி வச்சுட்டு பொறுமையா அழகா பேசலாம். ஏன்னா கத்த ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா எந்திரிச்சிருவாங்க. அதுவும் இந்த வாண்டு 2 இருக்கே, லைட்டா சவுண்ட் போட்டாலே எந்திரிச்சிருவாங்க. ஆமாமா, உன் பிள்ளைங்க தானே கதறி தீத்துருவாங்கடி. அதை தாண்டி சொல்றேன், நம்ம அமைதியா இருந்துக்கலாம்டி. இப்போ நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பெருசாயிட முடியாது. இவங்க நம்மள ஆக்கிடுவாங்க. ஜீவா, உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி பயப்படுற ஒரே ஆள்னா இவங்க 3 பேர் தான்டா. வந்ததுல இருந்து சண்டை போட்டா கூட சைலண்ட் ஆயிடுறாங்கடா. நீ பெருசா நான் பெருசா அடிச்சு காட்டுவாங்கன்னு பாக்குறோம், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அதான் பாருடா. எங்க இவங்க முடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. என்ன என்னைய ஸ்னேகாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவங்க மட்டும் முழிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நாங்க கத்த பாப்பீங்க. பாரு ஸ்னேகா அப்படி சொல்றாங்கன்னு. அவங்களுக்கு என்னப்பா, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேத்தையும் கோவிலுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். அனுப்பிச்சு விட்டுருப்பீங்க. இவங்க செஞ்சாலும் செய்வாங்கடா. ஆமாமா, இவங்க 2 பேர் தானே கரெக்டா. இவங்களுக்கு வர வர சௌமியா வைப் ஜாஸ்தி ஆயிருச்சு. பாரு, இதுக்கு மேல நம்ம தான் இவங்க வாயை குறைக்கணும். ஆமாண்டி, இதுக்கு மேல குறைச்சா விடு. பாத்தியா எவ்வளவு அழகா பொறுமையா பேசுறாங்க. இப்படி நான் பொறுமையா பேசியே பார்த்தது கிடையாதுடா. ஆனா இன்னைக்கு பாரு அவ்வளவு பொறுமையா பேசுறாங்க. என்னால பார்க்க முடியலடா. இவங்க 2 பேரும் ஓவரா பேசுறாங்க. இவங்க 2 பேத்துக்கும் இருக்கு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இருக்கு. குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் டார்ச்சர் பண்ணா அப்பதான் தெரியும். இவங்கனாலே அதுக்கப்புறம் இருக்க முடியாதே. நம்ம பொறுமையா பேசினா இவங்க நம்ம 2 பேத்தையும் கத்த வைக்க பாக்குறாங்க. பாத்தியா? ஆமாண்டி, நம்ம 2 பேரும் கத்துனா இவங்க எல்லாம் முழிச்சிடணும், அதானே உங்க ஆசை? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல தங்கச்சிமா. நீங்க அமைதியா இருக்கணும் தான் எங்க ஆசையே. அதுதானே, நீங்க அமைதியா இருக்கிறதா எங்களோட ஆசை. உங்களை போய் நாங்க கத்த வைப்போமா? நீங்க 2 பேரும் செஞ்சாலும் செய்வீங்க. ஏன்னா ஜீவானா நீ என்னோட அண்ணா, அன்பு ஸ்னேகாவோட அண்ணா. நீங்க 2 பேரும் சேர்த்து எங்களை ஒரு வழி பண்ணிட மாட்டீங்க. அதனாலதான் நான் சொல்றேன். இவங்க ரொம்ப ஓவரா பண்றாங்களா? அது நாங்க இல்லனா நீங்க தான். நீங்களும் ஜீவாவும் சேர்ந்துட்டு ரொம்ப ஓவரா பண்றீங்க. எல்லாரும் வரட்டும், அப்புறம் இருக்கும் உங்க 2 பேத்துக்கும். வரட்டுமே, நாங்க சொல்லிடுவோம். எங்க 2 பேத்தையும் இவங்க ஒழுங்காவே பாத்துக்கலாம்னு சொல்லிடுவோம். ஆமாமா, எங்க 2 பேத்தையும் ஒழுங்காவே பாத்துக்கலாம் நாங்க சொல்லுவோம். ஹலோ, என்னமா பேசுறீங்க? உங்களுக்காக சமைக்கிறோம், எல்லாமே நாங்க பண்றோமே. பண்றீங்க, ஆனா நாங்க அவங்க கிட்ட அப்படி சொல்லணும்ல. நாங்க சொல்ல போறது இவங்க 2 பேரும் எங்களை பாத்துக்கவே இல்லன்ட்டு ஹெல்ப் கூட செய்யலன்னு நாங்க சொல்லுவோம். அவங்க நம்பிடுவாங்களா? குழந்தைய வச்சுட்டு ஒரு பிட்ட போட்டா கண்டிப்பா நம்பிடுவாங்க. நாங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும்பா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் தான் மாட்டிட்டு சிக்கணும். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. குழந்தைய வச்சிருக்க எங்களை யாரும் திட்ட மாட்டாங்க. நீங்க ஹெல்ப்பே பண்ண நாங்க சொல்லிடுவோம். என்ன சௌமியா, சொல்லிடலாமா? எனக்கு ஓகே தான் ஸ்னேகா. என்ன அண்ணா, என்ன ஜீவா, சொல்லிடலாமா? எப்படியும் இன்னும் 2-3 நாள் வந்துருவாங்க. எப்படி நாங்க சொல்லிடட்டுமா, இல்ல நாங்க சொல்றதை கேக்குறீங்களா? என்ன 2 பேரும் வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை சொல்லணுமோ? ஏமா தாயே, விட்டுருமா. நீங்க சொல்றதை கேட்டாலும் கேட்டுருவாங்க அவங்க. ஆமாமா, நீங்க சொல்றதை கேட்டாலும் கேட்பாங்க அப்படின்னு நீங்க தானே நினைக்கிறீங்க? ஏன்? நீங்க 2 பேராவது எங்களுக்கு உதவி பண்ணாம இருக்கிறத நாங்க சொல்லி அவங்க கேட்டுட்டாலும் எங்க கிட்ட போய் நாங்க அவங்கள திட்டுவோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து திட்ட மாட்டாங்க. ஏன்னா நீங்க உதவி பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். சும்மா இவங்க சொல்றாங்க, இவங்களுக்குள்ள ஏதாவது பேசியிருப்பாங்க சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு அவங்களே அமைதியா போயிருவாங்க. நாங்க மிரட்டுறோம்னு சொல்லி நீங்க 2 பேரும் பயப்படுறீங்க பாத்தீங்களா? உங்க சந்தோஷத்துக்காக பயப்படுற மாதிரி நடிச்சா தப்பு இல்லையே, என்ன ஜீவா?
ஆமா எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்க சொல்றீங்களே நாங்க பயப்படுற மாதிரி கொஞ்சம் நடிக்கலாம்ல, நடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். அதையும் நல்லா வெளியில சொல்லிட்டே நடிங்க, நல்லா சூப்பரா இருக்கும். அப்போ நாங்க சொல்றோமே உண்மையாலுமே தான் பயப்படல, பயப்படுற மாதிரி ரெண்டு பேரும் நடிச்சிருக்கீங்க. அங்க கூட நீங்க ரெண்டு பேரும் உண்மையாலுமே பயந்துட்டோமோன்னு நினைச்சோம். ஆமாமா நானும் அப்படிதான் நினைச்சேன். எப்படியும் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க, கொஞ்சம் மிரட்டலாம் நினைச்சோம். ஆனா நீங்க எங்களுக்கே அப்ப வச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இது ஆப்பெல்லாம் இல்லம்மா, இதுவும் அன்புதான். ஆமா நீங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறத பார்த்தே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே, அதனால என்ன வேணாலும் பண்ணலாம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்னடி அது ஒண்ணும் இல்லடி, கண்ணா இருக்கார்ல. ஆமா அவர் ஒண்ணு நேத்து நைட்டு பார்க்க வந்தாரு. என்னையா? ஆமா பார்க்க வந்தாரு. உன்னை எங்கன்னு கேட்டாரு. தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவன் எந்திரிச்சிருவா இன்னும் கொஞ்ச நேரத்துல. அவரு பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு கண்ணா போயிட்டான். ஐயோ என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல. நான் கேட்டேன் எதுக்கு வந்தீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்னேகா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுல நான் என்னடி பண்ண முடியும், வந்தியை மட்டும் பார்த்துட்டு போயிட்டான். ஆமா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லயே வந்தாரு, உன்கிட்ட ஏதோ பேசணும்னு ரூம் வரைக்கும் வந்துட்டாரு. பேச வரான், ஆனா எங்க போறான்னு தெரியல. ரூம் வரைக்கும் வந்தா ஸ்னேகா கிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு என்கிட்ட கேட்டான். போய் பேச கண்ணான்னு நான் சொன்னேன். ரூம் வரைக்கும் வந்தான், உன்கிட்ட வாயை திறக்கிற மாதிரி வந்தான், டக்குன்னு குழந்தைய பார்த்துட்டு போயிட்டான். ஆமா அன்னைக்கு ஹாஸ்பிடல் வந்தான், நேத்து நைட்டு வீட்டுக்கு வந்தான். ஏதோ சொல்லணும்னு வரான், ஆனா சொல்லாம போயிடுறான். அவன் சொல்லலாம் வரல, என்கிட்ட ஒண்ணு கேட்க வந்தான். என்ன கேட்க வந்தான்? அதுவா, அது அவன் கிட்ட சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்போ ஏதோ முக்கியமான விஷயம் தான் போலயே. நமக்கு அது முக்கியமான்னு தெரியல, ஆனா அவனுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி என்ன விஷயம்? அதெல்லாம் சீக்ரெட் ஜீவா, நான் இப்ப சொல்ல மாட்டேனே. கண்ணா கிட்ட முதல்ல அந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எல்லாத்திட்டையும் வந்து சொல்றேன். அது வரைக்கும் எதுவும் சொல்லாதீங்க. சரி இப்ப கண்ணா வீட்ல இருக்கானோ? இல்ல கண்ணா வீட்ல இல்ல, என்கிட்டயே வந்து சாயந்தரம் வந்து ஸ்னேகாவை பார்க்கணும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். இப்போ வீட்ல இல்லடி. அவரோ என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு, நானும் அவரை பார்க்க மாட்டேங்கிறேன் பாரு. அன்னைக்கு நைட்டு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தேன், அதுக்கு இடையில இவ்ளோ நடந்துருச்சு. அதுக்கப்புறமா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கண்ணாவா என்கிட்ட கேட்க வந்திருக்காரு, கேட்டிருக்கலாம் அவரு, இருந்தாலும் அப்படியே போயிருக்காரு. சரி விட, சாயந்தரம் வந்து வரல, நான் பார்த்து சொல்லிக்கிறேன். அப்படி என்ன விஷயம்னு தெரியல, சொல்லிட்டு நீ எங்க கிட்ட எல்லாம் சொல்லு. சரி நான் கண்டிப்பா சொல்றேன். நான் முதல்ல இந்த விஷயத்த கண்ணா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணாவோட அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்றேன். அவனுக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட பேசிருக்கலாம், கேட்டிருக்கலாம், ஆனா அவன் ரொம்ப லேட் பண்ணிட்டான். அப்படின்னு விஷயமா இருக்கும். சரி வெயிட் பண்றோம். இல்லனாலும் நான் சொல்ல மாட்டேனா, நீ வெயிட் பண்ணி தானே ஆகணும். கண்ணா கிட்ட சொல்லிட்டு தான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன். சரி ஓகே, நீங்களா உட்காந்துட்டு இருங்க, நாங்க போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறோம். நீ ஏற்கனவே 2 ஆயிரம், கொஞ்சமாச்சும் சாப்பிடுவீங்களா? நீ உட்கார்ற, நான் போறேன். நீ மட்டும் எப்படிதான் தனியா எடுத்துட்டு வருவேன், நானும் வரவா? பாப்பாவை கையில வச்சிருக்கேன். அண்ணா நான் பாத்துக்கிறேன்னா நீங்க போங்க. சரி இரு, பாப்பாவை தொட்டியில போட்டுட்டு வரேன், இங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாம். சரி நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ உட்காந்துட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் தொட்டியில எடுத்துட்டு வா. வெயிட் பண்ற வரேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா? அன்னைக்கு ஸ்னேகா சொல்ல வந்த நேரமும் என்னால கேட்க முடியல, அதுக்கப்புறம் அவங்கள என்னால பார்க்கவும் முடியல. நேத்து நைட்டு பொண்ணு தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கேட்க போற டைம் நீ என்னால கேட்க முடியல. யாரு என்ன நீ கேட்கலாம்ல, கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையடா, அப்புறம் ஏன்டா நீ கேட்க மாட்டேங்கிற? கேட்க போயிட்டு பாதியிலேயே வந்துடுற. இன்னைக்கு கண்டிப்பா கேட்டாகணும்டா. அந்த பொண்ணு யாருன்னு தயவு செஞ்சு கேளுடா, ஏன்னா அந்த பொண்ணு உன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்டா. யாரு என்னன்னு போய் கேளுடா, கேட்டாதான்டா அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, ஸோ இந்த டைம்ல அவங்களாலேயே வைக்க வேண்டாம், நீ போய் கேளு. இல்ல அன்னைக்கு பேசிட்டு இருந்ததா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல, அதான் சொல்றேக்கண்ணா, இன்னைக்கு போய் தயவு செஞ்சு கேட்டிருக்கண்ணா. போயிட்டு தயவு செஞ்சு பாதியில வராதுடா. இப்போ போறவங்க கிட்ட கேட்கறோம், அந்த பொண்ணு என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், அந்த பொண்ணை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாருன்னு சொல்ல வர டைம்ல கூட என்னால கேட்க முடியல. எனக்கு லக்கலே அந்த பொண்ணை பாக்குறதுல எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா இன்னைக்கு கண்டிப்பா போய் கேட்கதான் போறேன். யாருன்னு தெரிஞ்சுக்கதான் போறேன், அந்த பொண்ணு யாரு தெரிஞ்சு நான் போய் பார்க்கதான் போறேன். அந்த பொண்ணை நான் இன்னைக்கு போய் கண்டிப்பா பார்க்க போறேன். தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வாராய்.